பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க டெல்லிக்கு ராஜா ஆனாலும் அது மாதிரி அதே சுகுமார் பிரதர் தான். அதனால் அதே தான், அதே அன்பு தான், அதே பாசம் தான். நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது அப்படியே இருக்கீங்க, அதான் பியூட்டி. ஆமாம், யாரை பார்த்தாலும் அப்படியே கலர் அது அப்படியே இந்த எல்லாருமே அப்படியே பீட்ரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆமாம் சிஸ்டர் மாருங்க எல்லாரையும் பார்க்கும்போது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அதே மாதிரி மாறாமல் இருக்கீங்க. ஹெலன் எல்லாம் நாங்கள் இந்த இதில் போய் மாட்டின போது ஹெலன் ஒரு ஆள். சரி, அதனால் என்னுடைய தயவு. எத்தனை பேர் என்னை பார்த்துருக்கீங்க முன்னாடி? ஏன்னா பார்க்காதவங்க நான் புதுசாக பார்த்துருக்கறனால நல்லா கையை உயர்த்தி. ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆமாம், அறிமுகமாகிக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையில் 2000 இயர், இந்த 2வது வருஷம் 2000 இங்கே கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்திருந்தேன். கோயம்புத்தூரில் வேலைக்காக நாங்கள் காரைக்குடியிலேருந்து கோயம்புத்தூரில் வேலை அப்படிங்கிறதுக்காக நான் 2000 இங்கே வந்து, அப்போ இங்கே இங்கே ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்போ எனக்கு தெரியாது, என்னோட ஒர்க் பண்ண ஒரு சாருடைய வீடு இங்கே இருந்தது. அதனால் எனக்கு கோயம்புத்தூரே தெரியாது. முத கோயம்புத்தூருக்குள்ளே வரோம். அதனால் ஏதோ ஒரு வீடு தெரிஞ்ச வீடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்காக அங்கே அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். ஆனால் ஏதாவது சர்ச் ஃபெல்லோஷிப்புக்காக அப்படியே சுற்றிகிட்டே இருப்பேன். டெய்லி சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எங்கேயாவது சர்ச் இருக்குமா அப்படின்னு அப்படியே ரவுண்ட்ஸில் இருந்தேன். அப்போது ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி அப்படி போயிட்டு இருந்தபோது அங்கே சர்ச் மாதிரி தெரிஞ்சது. அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சரின்னு நேராக திரும்பிட்டேன். அந்த பக்கம் திரும்பி போனால் இங்கே பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருந்தது. இப்போ வியாழக்கிழமை தான் பைபிள் ஸ்டடி. அப்போ வியாழக்கிழமை தான் பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருந்தபோது அப்புறம் நான் பேசாமல் பின்னாடி போய் நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அதான் என்னுடைய முதல் நாள் அங்கே உட்காந்துருந்தபோது ஆண்டவர் தொடர்ச்சியாக அங்கே சர்ச்சில் அப்படியே தொடர்ச்சியாக ஃபெல்லோஷிப்பில் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போ 2001வது வருஷத்தில் பேசிகிட்டு இருந்தபோது பாஸ்டர் சொல்லலாம், அந்த மாதிரி கன்வென்ஷன் ஏதாவது மீட்டிங் நடத்தலாம், ஃபஸ்ட் கன்வென்ஷன் நடத்துவோம் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைமில் 2001 அப்படியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் நடத்திட்டு இருப்போம். சிங்கானூர் அந்த ஏரியாவில், ஒண்டிப்புது அந்த ஏரியாவில் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருச்சு அப்படின்னாங்க. சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லி எல்லோரும் நின்று பிளான் பண்ணி அது போடும்போது தான் தெரிஞ்சது 25வது வருஷம் அப்படின்னு. அந்த கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 25th இயர் 2001 25வது வருஷம். ஹல்லேலூயா. அந்த வருஷத்தில் கன்வென்ஷன் மீண்டுமாய் நாங்கள் இருக்கும்போது துவங்கப்பட்டது. 25 வருஷம் மறுபடியும் கன்வென்ஷன் ஓடிட்டுருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ 50வது வருஷத்தில் வந்து நிற்க ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், அதில் நானும் ஒரு பங்காய் வந்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் 25வது வருஷத்தில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 8-9 வருஷங்கள் இங்கே சர்ச்சில் இருக்க நிறையா ஊழியங்களை செய்ய சொன்ன மாதிரி இந்த ஏரியா பூரா எழுதி போடுவோம் வசனங்களை. பிள்ளைகளை ஒரு ஆளையும் சும்மா விடுறது கிடையாது, கூட்டிகிட்டு போயிடுவோம். பீட்ரு பிரதர் எல்லோரும் இருக்காங்க, நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கிராமமாக அப்படி போவோம். எங்களை நம்பி பாஸ்டர் விட்டுருவாங்க, அதான் பிரச்சனை இல்லை. சில பேர் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருப்பாங்களா ரொம்ப, அதெல்லாம் அப்படிங்க. ஆனால் எங்களை முகத்தில் எங்களை நம்பி, ஆமாம் நாங்கள் ஜோசின்னு நேசகுமார் எல்லோரும் பீட்ரு எல்லாருமா என்ன பண்ணிவிடுவோம், பீட்ரு பிரதர் அப்படி இடையில ஓடிடுவோம். போய் கிராமங்களுக்குள்ளே போய் சிலக்கரைச்சல் பகுதி எங்கெங்கெல்லாம் கால் வச்சோமோ கர்த்தர் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து என்னுடைய கிருபையினால் கோயம்புத்தூர் ஒரு 19 வருஷம் இருந்தேன். ஒரு 18 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அப்படி ஜாப் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஊழியங்கிறது எங்கே ஊழியம் செய்யணும், எப்படி பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜாப் பண்ணிகிட்டு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், திரும்ப உன்னுடைய தேசத்துக்கே, யாக்கோபை வச்சு பேசினார், திரும்ப உன்னுடைய தேசத்துக்கே போ அப்படி சொன்ன உடனே மீண்டும் காரைக்குடி பகுதிக்கு கிளம்பிட்டோம். ஹல்லேலூயா. என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறது எல்லாம் தெரியாது. கிளம்ப சொல்லிட்டாரு, கிளம்பிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போனால் சரி யாராவது சர்ச்சில் இணைஞ்சிக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இணைஞ்சிக்கலாமா, நமக்கு தெரிஞ்ச சில ஆர்கனைசேஷன் மூலமாக நம்மளை அங்கீகரித்துக் கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினச்சா பெருசாக அங்கே ஏற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக எந்த சர்ச்சுக்கும் போக முடியலை. ஏன்னா சர்ச் ஒரு ஊழியக்காரனா அந்த ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு சர்ச்சாக போனோன்னா அது வேறு மாதிரி பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்களாக வீட்டில் உட்காந்து, நான் விமலா ஜஸ்வின் 3 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அதான் எங்களுடைய ஆராதனை. நாங்கள் ஆராதனை தொடங்குகிறோம், கோவிடில் எல்லா சர்ச்சையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
நாங்கள் சபையை தொடங்குகிறோம், மற்ற சபையில் அன்றைக்கி அதோடு அந்த மாதத்துலேருந்து க்ளோஸ் ஆச்சு. ஆண்டவர் எங்களை நாங்கள் மட்டும் வீடுகளில் ஆராதித்தோம். அப்படியே தேவன் கிருபையாய் ஒரு 6 வருடங்கள் ஆண்டுடைய தயவுனால் காரைக்குடி பகுதியில் ஊழியம் செய்து 5 வருடத்துக்கு அப்புறம் ஒரு சர்ச் கட்டணும்னு பிளான் பண்ணி இங்கே ஒரு சர்ச் கட்டினோம். பாஸ்ட் வந்திருந்தாங்க, ரொம்ப பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் ஞாபகம். அந்த டைமில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், பாஸ்டர் இங்கே வந்து பார்க்க வந்தேன். இன்றைக்கி தான் முதல்ல வந்து ஃபினிஷ் ஆன உடனே பார்த்தேன். அந்த கீழே அந்த இதெல்லாம் போட்டிருந்த போது அந்த டைமில் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு பாஸ்டர் ஐடியா கேட்டு நானும் அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் நல்லவர். எப்பொழுது அங்கே கிராம ஊழியங்கள் பல ஊழியங்களை செய்து வருகிறோம். ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். அவனுடைய கிருபை கூட இருக்கிறது. அல்லேலூயா. விமலா சார்பாக, அம்மா சார்பாக, ஜஸ்டின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கவர்மெண்ட் இந்தியாவில் நிறையா காரியங்களை செய்தோம், நிறையா ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். எங்களோடு இருந்த டீமில் எல்லாருமே ஓரளவுக்கு ஊழியக்காரராக மாறிட்டாங்க. ஆமாம், அதான் பெரிய கிரேட். எங்களோட அந்த ஊழியத்துக்கு வந்த டீம் எல்லாம். ஆமாம், ரஞ்சித்து, ஜவஸ்டின் பிரதரு, பீட்ரு பிரதரு, நேசகுமார் பாஸ்டர். ஆமாம், திருதி நாங்கள் பிரதர் அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் அவங்க தான் அங்கீகாரம் கொடுத்ததே. பாஸ்டர் ஜபஸ்டின் அவர்கள் நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். பாஸ்டர் ரஞ்சித் அவர்கள்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி பாப்பா. அதே மாதிரி கடவுள் கிருபையில் எல்லாரையுமே பாஸ்டராக இன்றைக்கி ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய கிரேட். ஏன்னா ஒரு ஊழியம் என்பது ஏசப்பா செய்த ஊழியங்களில் ரொம்ப பிரதான ஊழியம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா செய்த ஊழியங்களில் ரொம்ப முக்கியமான ஊழியம் என்ன ஊழியம்? என்னது? சீஷர்கள். நல்லா கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர். அவர் செஞ்ச எல்லா ஊழியத்துலேயும் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் நம்பர் 1 மினிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சீஷர்களை உருவாக்குறது தான். ஏன்னா அவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஊழியம் அழகாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தது. அதனால் நிறைய ஊழியர்களை நம்முடைய சபை மூலமாக உருவாகி கொண்டு இருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களாம் ஒரு ஊழியக்காரவங்க, எப்போ பொறுப்பேற்க போகிறீங்க? ஹல்லேலூயா. சகோதரிமார்களும் ஊழியம் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்களும் ரெடி ஆகிக்கிங்க, உங்கள் வீட்டுக்காரரை ரெடி பண்ணுங்கள். அதனால் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை எல்லாரும் இணைந்து செய்வேன்னா. காலத்தை பார்த்தால் அப்படியே பெஞ்சை தேய்ச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இந்த அண்ணன் எல்லோரும் நிறைய ஒரு பெரிய டீமே உட்காந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்க காலத்தை பார்த்தா நீங்களாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்க வேண்டியது. ஆனால் இங்கேயே உட்காந்துட்டே இருக்கீங்க. சீக்கிரத்தில் எழும்புவோம். கர்த்தர் நல்லவர். வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாம். அது பாஸ்டரே ஒரு எக்ஸாம்பிள். அதனால் நீங்கள் வேலை செய்கிற அப்படி இருக்கலாம் நினைக்க வேண்டாம். ஊழியத்தை செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. நம்முடைய ஊழியத்தின் மேலே ஆண்டவர் பெரிய தயவு வைத்திருக்கிறார். அதை நான் கண்கூடாக பார்த்துட்டே இருக்கிறேன். பாஸ்டருடைய அதிகமாக சீஷரில் உருவாக்குற அந்த ஊழியத்தில் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் 3 மருமக்குமார்களையும் ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தில், ஒரு ஊழியத்தில் அந்த சக்ஸஸே அதில் தான் இருக்குது. அதில் தேவன் அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக தேவன் தயவு. நானும் பார்த்துட்டேன். நான் வந்து இங்கே நான் வர்ற முன்பதாக ஒரு ஆர்விஎஸில் ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் இருந்தார், ஒரு பிரதர் இருந்தார். அவங்க வந்து நல்ல பாஸ்டர் சர்ச்சுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ரொம்ப பேர் என்ன, ராஜேந்திரன் பிரதரா, ஒரு பிரதர் இருந்தாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. நான் வர்றதுக்கு ஒரு முந்தின, ஆமாம் பேர் ராஜேந்திரன். ஆமாம், அவங்க ரொம்ப க்ளோஸ் இருந்து பிள்ளைங்க எல்லாருனால ரொம்ப நல்ல மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. கரெக்டாக அவங்க போன வாரம் எல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தாங்க. அந்த டைமில் நான் உள்ளே வர்றேன். அதே மாதிரி நான் வெளியில் போனதுக்கப்புறம் நான் அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். யாராவது ஒருத்தர் ஆண்டவர் எழுப்பிகிட்டே இருக்கிறார். நான் ஏதாவது ஒரு வகையில் நான் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். என் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒர்க்காக இருக்கட்டும், பாஸ்டரோட கூட நிற்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு எல்லாத்துலேயும் ஆண்டவர் யாரோ ஒருத்தரை எழுப்பிக்கிட்டே இருக்கிறத நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது? தேவன் இந்த ஊழியத்தை நேசிக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் கைவிடாதவர். ஹல்லேலூயா. நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமே. என்னால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆகவே இது பெரிய தேவன் இந்த ஊழியத்தின் மேலே வச்சிருக்கிற
ஒரு பெரிய ஆசீர்வாதம். 50 ஆண்டுகளாக அவங்களுடைய எல்லாருடைய ஸ்ட்ரெயின் எல்லாம் தெரியும். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தில் எல்லாரையும் வச்சுருக்கிறார். பாஸ்டர்மாவுடைய தியாகம் எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் மட்டுமாய் பலனை, கிருபைகளை, ஆரோக்கியத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையானவர், மகிமையின் தேவன், பெரிய காரியத்தை செய்வாராக. யாராவது கீபோர்டு வாசிக்கிறவங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சின்ன நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் மகிமையானவர். இந்த 50 ஆண்டுகள் கர்த்தர் கூட இருந்தவர். இன்னும் 75வது வருஷத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். 100வது வருஷத்தை பார்க்க கிருபை தருவார். எத்தனை பேர் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க? இன்னொரு 50 வருஷம் தான், அதெல்லாம் ஈஸியாக ஓடிடும். ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல பலனோடு பாஸ்டர்மா எல்லாரையும் நல்ல பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் வைப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தது. பாடலில் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இ மைனர் கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவர் மகிமையானவர். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து கடந்தோ சோதனை செய்தோ மதிலை தாண்டினேன் நன்றி நன்றி ஐயா. நல்லா கைதட்டி பாடுமா? ஓஹோ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை குறைவின்றி காத்து இதுவரை
அந்நிய பாஷை வரப்பெற்றவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி ஓ ரஹல்பலதி கரபலபரதர ஷதரதியாகபரபா நல்ல 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 கண்களை மூடி தேவனுடைய மகிமையான அன்பு பிரசன்னம் glory 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 habaragaba vikarabaladyadarabalabalabalabalabalabadurabala shabarabadurabaladyakarabaladirabalabalabalaba vibalabadaradyadarabalahadarabalaba vikaradiyadarabala அந்நிய பாஷை வரப்பெற்று வாயை தரங்க. அந்நிய பாஷையில ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க ஆண்டவரே இயேசுவான்னு கேளுங்க, கூப்பிடுங்க. தேவ மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஊழியத்தின் மேல வைத்தவருடைய தயவுக்காக நன்றி. இன்னும் இன்னும் ஓடத்தக்க புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய ஆரோக்கியம் பெருகட்டுப்பா. யாரும் அமைதலா இருக்க வேண்டாம், வாயை தருங்க, சத்தத்தை உயர்த்துங்க. அவருடைய அன்பின் பிரசன்னத்துல, அவருடைய கிருபைக்குள்ள, அவருடைய அன்பின் அந்த வல்லமைக்குள்ள நம்ம அப்படியே நுழையும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கிற அந்த நேரத்துல நம்மிலிருந்து ஊற்று தண்ணி புறப்படட்டும். ஷகர் பாலா தீபாரா அரபா ஷபாலா தீகரபா. ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவுக்கு ஊழியத்திலிருந்து ஆண்டவரே ஊழியர்கள் எழும்பட்டும் அப்பா. தேசத்தை கலக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் எழும்பட்டும் அப்பா. ஊழியர்களை உருவாக்குற வேதாகம கல்லூரிகள், ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆண்டவரே எழும்புவதாக, எழும்புவதாக. பிள்ளைகள் ஆண்டவரே நமக்காக எழும்புவார்களாக. எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், எல்லைகள் இன்னும் விஸ்தாரமாகட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். உள்ளே வரும்போது எனக்கு பார்க்கும்போது, பாஸ்டரை பார்க்கும்போது மோசே போலவும், பிரதரை பார்க்கும்போது யோசுவா போலவும் அப்படி அந்த ஒரு அட்மாஸ்பியர். அல்லேலூயா. ஊழியத்தை எடுத்து அழகாய் கொண்டு செல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் ஊழியங்கள் இன்னும் பெருக போகுது. தேசம் ஒரு பெரிய அசைவுக்குள்ளே வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? அல்லேலூயா. இன்னும் போதாது, ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ், 3 சர்வீஸ், முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸை வச்சுருவோம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கப்புறம் கீழே மேலே பார்த்துக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அப்படி ஒரு விஸ்தாரமான எண்ணங்கள் வரும் பொழுது விஸ்தாரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்லுவோம். வசனத்தை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அந்த விதத்தில் வசனம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்றைக்கு செய்திக்குள்ளே போக போகிறோம். வசனத்தை நம்ம பைபிளை நீங்கள் எந்த கோணத்தில், எந்த வியூவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற அந்த விதத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அந்த விதத்தில் தான் உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். எந்த விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களோ அந்த விதத்தில் அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சொல்லலாம், ஆனால் தேவனுடைய காரியங்களில் வந்து கற்றுக்கொண்ட அந்த சில காரியங்களை, ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு மற்ற காரியங்களுக்குள்ளே போகிறோம். நாம் எதை பேசுகிறோமோ அதுவாகவே மாறுவோம். நல்லா கவனிங்களே. எதை நீங்கள் பேசுகிறீங்களோ, நான் இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும் பாஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில அவங்க இந்த எக்ஸ்பேண்ட் எப்போதுமே இருக்கும். எப்படி நடக்கணும் ஒரு வேலை யோசனை இருக்கும், அப்படி தானே? இதில் எப்படி நடக்கும்? நீங்கள் எந்த பேச ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கேற்ற கிருபைகளை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எப்போது சில பேர் நல்லதையே பேசுகிறதில்ல, அப்போ எப்படி நல்லது காரியங்களுக்குள்ளே வர முடியும்? எப்போது பாசிட்டிவாக ஹை லெவலாக
உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதை நம்ம பேசுகிறோம் அதுவாகவே மாறுகிறோம். ஆகவே வார்த்தையில் கவனம் தேவை. பிள்ளைகளை எப்படி தெரியுமா பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணி பழகணும். வீட்டாரை என்ன பண்ணணும்? ஒன்றுக்குமே அப்படி சொல்லக்கூடாது, எதுக்குமே. ஒரு சிலர் அப்படி ஆசீர்வதிப்பாங்க பிள்ளைகளை. நீ என்னதுக்கு, நீ பிறந்ததுக்கு எதுக்கு அப்படிலாம் அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆசீர்வதிங்க, நல்லா இருப்பேங்க. ஏன்னா ஆசீர்வதிக்க, மனசார ஆசீர்வதிக்க முடிஞ்சவங்க யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். நான் சொல்லுங்கள், நான் தான் அப்படி சொல்லுங்களேன், நான் தான். நம்ம தான் உண்மையாக ப்ளஸ் பண்ண முடியும். யாரை பார்த்தீங்கன்னாலும் நம்ம நல்லா இருப்பீங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க, யாராவது சொல்ல முடியுமா? மற்றவங்கெல்லாம் சொன்னாலும் மனசு உள்ளே இருக்கும், நல்லாயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் மனசார உளமாற சொல்கிறது யார் தெரியுங்களா? நம்ம தான். அதனால் ஆசீர்வதிக்க வேண்டியதே இல்லை, அன்றி சபியாதிருங்கள். வசனம் சொல்கிறதில்ல, மரணமும் ஜீவனும் நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிடணும். ஏதோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி இல்லை. இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆண்டுகளுக்கு நுழையும் போது நம்மளை சரிப்படுத்தி நுழைய போகிறோம். சொல்லுங்கள், என் எல்லை இன்னும் விஸ்தாரமாகும், என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும், நான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதை மனதில் எப்போதுமே வச்சுக்கங்க. அடுத்து, குறை பேசுவதை தவிர்ப்போம். இது சும்மா இன்ட்ரோ தான், நம்ம வேறு செய்திக்கு நிரப்போம். நிறைய யூடியூப்ஸில் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கோ எந்த ஒரு குறை பேசுகிறதுக்கோ நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துருங்களேன். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். யாரை பார்த்தீங்கன்னாலும் நம்ம வியூ, நம்ம கண் என்னவா பார்த்துட வேண்டாம், குறையாக பார்த்துட வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராச்சு அவங்களாச்சு நம்ம யாரை குறித்தும் சொல்வதற்கு, வீட்டில் பேசுவதற்கு, வீட்டில் முறுமுறுப்பதற்கு, பிள்ளைங்க அதை கேட்டுட்ருப்பாங்க. அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே பின்னோக்கி கொண்டு போவதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் பிள்ளைகளை வச்சு கவனமாக பேசணும். பிள்ளைகள் முன்பதாக ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பணம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடாது. தேவன் ஒருவரே நம்மை தீர்மானிக்கிறோம். சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாச வாழ்க்கை தான் சாதிக்கும். இன்னும் பெரிய ப்ராஜெக்ட் நான் போடுறோம் அப்படின்னா எல்லாம் வச்சுட்டு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறதில்ல. தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், தேவனுக்காக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், அதை ஆண்டவர் நிறைவேற்றிடுவார். ஏன்னா அற்புதங்கள்னால் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டோம். என்ன தெரியுமா அற்புதம்? ஜெபம் பண்ணும்போது ஒரு தலைவலி போச்சுன்னா, கை வலி போச்சுன்னா, கால் வலி போச்சுன்னா தான் அற்புதம் போல் இருக்குது. பேரே அற்புதம். அந்த அற்புதம் எல்லா வகையிலும் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார குறைவுகளிலும் அற்புதம் நடக்கும். சுகவீனம் மாத்திரமல்ல, சுகவீனத்தை போக்குவார். ஹல்லேலூயா சொல்லுங்களே. அற்புதம்னா இட்ஸ் காமன் டேர்ம். அந்த அற்புதம் எந்த வகையினாலும் வரும். உங்களுக்கு ஒரு தேவையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். மனுஷனை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நிறைய தேவனுடைய சத்தியங்களை, புதிய ஏற்பாட்டின் காரியங்களை, சத்தியங்களை ஆவியானவர் நடத்தின விதங்களை எடுத்து 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 தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. நேச்சுரல் பார்வையை மாற்றுங்க, சூப்பர் நேச்சுரல் பார்வையை மாற்றுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இயற்கையாக ஒரு காரியம் நடக்குதுல்ல, அப்படி யோசிக்காதீங்க. ஒரு காரியத்தில் இது ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா எப்படி நடக்குமோ அப்படி பாருங்கள். நேச்சுரலான பார்வை. ஒரு காரியம் எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும், எனக்கு இவ்வளோ காரியம் இருக்கே, அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, ஆண்டவரே இதை நீங்கள் நடத்துவீங்க, ஆண்டவரே ஆண்டவர் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நடந்தது மாதிரி நீங்கள் வாழ்க்கையை விசுவாச பார்வையில் பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஆவியானவருடைய துணையோடு கூட, ஆவியானவருடைய பலத்தோடு கூட அவர்கிட்டே கேட்குறோம், அவரே பதில் தருகிறார். எப்படி ஜெபம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? யார் உதவி செய்கிறா ஜெபத்துக்கு? கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னு வச்சுக்க, ஆண்டவர் என்ன ஜெபத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சில நேரத்தில் நம்மளே கேட்போம். ஜெப குறிப்பை கொடுக்குறது யார்? எனக்கு ஒரு நாளே சிரிச்சிட்டு இருந்தேன் இந்த இதெல்லாம் கேட்ட உடனே. ஜெப குறிப்பை கொடுக்குறது அவர். யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? அவர்கிட்ட தான் ஜெபிக்கிறோம். பதிலை கொண்டு வர்றது யார்? இது என்ன ரொம்ப ஜோக்காக இருக்குல்ல, வேடிக்கையாக இருக்குல்ல? ஜெபிக்க வைக்கிறது அவர், ஜெபத்தை கேட்குறவர் அவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர். அவர் தான் நம்ம தேவன். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நம்மளை சும்மா என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. உண்மையாக கேட்குறியா, கேட்கலையா,
நம்பிக்கையோடு கேட்குறீங்களா, விசுவாசத்தோடு கேட்குறீங்களா, நடந்துருன்னு பார்க்குறீங்களா, நடக்காதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நம்மளை ஒரு சின்ன அவர் உட்காந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்களேன். எல்லாமே அவர் தான். என் வாழ்க்கையை நடத்துகிற எல்லாமே அவர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய துணையோடு கூட என் வாழ்க்கையை அமைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. மனிதன் பார்க்கும் விதம் போல நாம் நம்மையோ பிறரையோ பார்ப்பதை அவாய்ட் பண்ணுவோம். தேவன் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த பார்வையை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 50 வருஷங்களாக நம்முடைய ஊழியத்தை இவ்வளவாய் நடத்தினார். நிச்சயமாக எல்லைகளை விஸ்தாரப்படுத்தியிருக்கிறார். இது போதாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தரிசனம் கூட கூட உங்களுக்கு பலன் கூடும். சொல்லல, அடுத்த பெரிய ப்ராஜெக்டை யோசிக்க அதற்கேற்ற பொருளாதாரத்தை அவர் சந்திச்சிடுவார். நம்ம அந்த எண்ணத்தை யார் கொடுக்கறது? கர்த்தருக்கு பயப்படுறவங்க யோசிக்கிறத கூட ஜெபிக்கிறத யார் தான் கேட்குறாராம்? அந்த எண்ணத்தை கொடுக்கறத யாராம்? இப்போ தான் சொன்னல, அவர் தான் எண்ணத்தை கொடுக்குறாரு, அவர் தான் செயல்படுத்த போகிறாரு. அதனால் பெரிய அளவில் திங்க் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையும் பெரிய அளவில் ப்ராஜெக்டை திங்க் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக சும்மா ஒரு இன்ட்ரோ தான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவ சாயலை முழுமையாக வெளிப்படுத்த ஆயத்தமாவோம். இதுதான் என்னுடைய தலைப்பு. அல்லது தேவன் உங்களை குறித்து வைத்த நோக்கத்தை நடத்துவது எப்படி? தேவன் உங்களை உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்? இதுதான் நாம் இன்றைக்கி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த 50 வருஷம் முடிந்து 51வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய விஷனோட, புதிய தரிசனத்தோட, புதிய எதிர்பார்ப்போடு கூட நாம் காலடி எடுத்து வைப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 26, 27 ரொம்ப பேசிக்கான சத்தியத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தருவேன். நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு இன்றைக்கி புரிந்து கொள்ளணும் அப்படி நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை திருப்பி வருது. என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? சாயலாக. அப்படின்னா ஓன் இமேஜ். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓன் இமேஜ் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தை. ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஈஸியாக எல்லோரும் சரிங்க பார்க்கலாம். எல்லோரும் ஸ்மைல் பண்ணணும். ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ரைட், ரெடி, 1 2. அப்போ தான் ஃப்ரீடாக வந்துட்டுருக்கான். சரி கவனி. ரெடி, எல்லோரும் ஸ்மைல். சிரிக்க மாட்டீங்க? சரி, ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். போனதுக்கப்புறம் இன்றைக்கி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னு வச்சுங்களேன். இந்த இமேஜ் போதும். இந்த இமேஜ் யாரை காட்டுது சொல்லுங்கள்? இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள அப்படியே காட்டுது. ஏதாவது மாறி இருக்கானே? இல்லை. அண்ணன் இன்றைக்கி சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு, அல்லது ஒரு அந்த கலரில் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, க்ரீன் கலரில் வந்திருக்காங்க அப்படின்னா அப்படியே தான் கலர் மாறாது. எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இங்கே இந்த வார்த்தையில் தேவன் நமது அப்படிங்கும்போது இங்கே ப்ளூரலில் குறிக்கிறார். யாரெல்லாம் இங்கே இருந்தாங்களாம்? உலகம் படைக்கும் போது பிதா இருந்தார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். 3 பேரும் இணைந்து அவரை மாதிரியே டிட்டோவா, அவரை போலவே ஒரு டிட்டோவா ஒரு அவரை மாதிரியே ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி யோசிக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படைக்கிறார்ல. ஆடு மாடை படைக்கிறாரு, மரம் செடிகளை வரைக்கிறாங்க, பறவைகளை,
நீரில் வாழ்கிற எல்லாவற்றையும் படைக்கிறாங்க. அதெல்லாம் அவர் மாதிரியே இருக்கா? அவர் மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்கள், நீங்கள் நாய் மாடு எல்லாம் கண்ணெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். எல்லாமே படைப்புகளில் ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்கிறாரு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உடனே அதனுடைய சந்ததிகள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சந்ததி யார மாதிரி தான் இருக்கும்? நாயினுடைய குட்டி எது மாதிரி இருக்கும்? நாய் மாதிரி இருக்கும். சிங்கக்குட்டி எப்படி இருக்கும்? பூனைக்குட்டி மாதிரி இருக்குமா? இல்லை, சிங்கக்குட்டி மாதிரி தான் இருக்கும். பூனைக்கு உள்ளது பூனைக்குட்டி மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு, அதனுடைய இமேஜில் அதே போல் என்ன அது உருவாகுது, அதோடைய சந்ததி உருவாகுது. இப்போ அவர் யோசிக்கிறாரு, அப்போ எனக்குன்னு ஒரு சந்ததி வேணும்ல, அது என்ன மாதிரியே இருக்கணும்ல. ஆமாவா இல்லைங்களா? யாரை மாதிரி இருக்கணும்? அவரை மாதிரியே தான் இருக்கணும். அவரை மாதிரியே எனக்குன்னு ஒரு சந்ததி இருக்கணும். நான் எல்லாத்தையும் வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நான் செய்ய முடியாத இடத்துல யார் செஞ்சுக்கலாம்? என்னுடைய இமேஜு, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை அதான்னு சொல்லுங்களேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும், அவன் பேர் எடுத்துக்கிறலாம். இந்த ஆடு மாடு செடி கொடிலாம் யார் பண்ணுவான்? அவனே பேரிட்டுறட்டும், இதுக்கெல்லாம், மிருகங்களுக்கெல்லாம். நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதற்குன்னு எனக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையில் தான் நான் சொல்கிறேன். அப்புறம் யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே வர்றாரு. தேவன் எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய 3 பேரும் ஒரு திட்டமிடுறாங்க. நம்மை போல நமது சாயலாக, அவங்க பார்த்தீங்களா 26 நமது சாயலாக, நமதுங்கிறத பன்மையில தான் சொல்கிறார். நமது ரூபம், என் ரூபம் எப்படி இருக்கோ, என் இமேஜ் எப்படி இருக்கோ, நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுவாங்க, ஆகாயத்து பறவைகளை, மிருகங்களை, பூமியில் எல்லாவற்றையும் ஆழ்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னுடைய சாயலை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அந்த சின்ன ஒரு இன்ட்ரோ புரியுதுன்னு தெரியல. உங்களை நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் நானும் யாரை பிரதிபலிப்பவர்கள்? உங்களை பார்த்தா மாடு யாரை பார்க்கறது மாதிரி பார்க்கும்? சொல்லுங்க. மாடு ஒரு சிங்கத்தை பார்த்தா எதா பார்க்கும்? சிங்கமாக பார்க்கும். ஏன்னா சிங்கத்தினுடைய குட்டி சிங்கமாக தான் பார்க்கும். இப்போ உங்களை பார்த்தா எப்படி பார்க்கும்? யாரின் சாயலாக பார்க்கும்? யாருக்கு பதிலாக பார்க்கும்? சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு பதிலாக பார்க்கும்? தேவனை எப்படி பார்க்கணும்? தேவனை இங்கே கண்டுபிடிக்க முடியலையே, அவர் ஆவியாவில் இருக்கிறாரு. சரி ஒன்றும் பார்க்க முடியலையே. பிதாவை பார்க்கலாமா? முடியலையே. இயேசுவை பார்க்க முடியலையே, பரிசுத்த ஆவியானவர் பார்க்க முடியலையே. சரி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அவரை மாதிரி இருக்கிற ஒரு ஆளை பார்க்கணும். அவர் யாரு? நான் தான். சொல்லுங்க தைரியமா, நான் தான். நல்லா சொல்லுங்க, நான் தான் அவருடைய, எல்லாம் சொல்லுங்க, நான் தான் அவருடைய சாயல். நீ யாருடைய பிள்ளை? சென்ட்ரல் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சரி, சிஸ்டரோட கண்ணாடி போட்டிருக்கா, அவர் மாதிரி தெரியுதுல்ல. வேற ஒன்றும் இல்லை, வேற சப்ஜெக்டுக்கு அதை சொல்ல வந்தேன். ஏதோ ஒன்று புதுசாக நினச்சிடாதீங்க. அவப்பா சில பிள்ளைங்களை தெரியாதுல்ல, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று பார்த்தா இனி அவங்களுடைய பிள்ளையா அப்படின்னு நான் கேட்பேன். பல வருஷம் ஆகிப்போச்சுல, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 8 வருஷம், ஒரு 9 வருஷம் இருந்தோம். அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கேப் ஆகி போச்சுல. இப்போ 15 வயசு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்க, அவங்கள பார்க்கும்போது அது இப்போ குழந்தையா இருந்திருக்கும். இன்றைக்கி மலரம்மா வீட்டுக்கு போனேன், இவங்க அம்மா வீட்டுக்கு போனேன். மலருடைய பையன் அவன் பெரிய ஆளாக இருக்கான். பார்த்த உடனே பார்த்தேன், அவனை எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. பரவாயில்லடா. காலையில் வரும்போது தம்பி பெரியவன், நான் சரி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன்னாங்க. நான் அவனை எப்படி இமேஜினேஷன் இருக்குன்னா, அந்த 5 வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிற அவனை மைண்ட்லேயே வச்சுட்ருக்கேன். என்ன படிக்கிறான்? 10th படிக்கிறானா? சரி அப்படின்னு நானா அவரு. அப்போ நல்லா கவனிங்க, அந்த யார் சாயல் பார்த்தோன்னு சொல்கிறாங்களே, அப்பா சாயலில் இருக்கான் பாரு, அம்மா மாதிரியே பிறந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருடைய சாயல்? புரிஞ்சுதா? நான் யாருடைய சாயல்? தேவனின் சாயல். எல்லாரும் சொல்லுங்க, நான்
பிதாவின் சாயல், நான் குமாரனின் சாயல், நான் பரிசுத்த ஆவியானவருடைய சாயல். நல்ல ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளை ஆவி ஆத்துமா சரீரமாகிய திரியேக மாடலை நம்மளையும் படைச்சிருக்கிறார். அவர் ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே தேவன். எல் எலோகிம், எல் ஒன்று, மூன்றில் ஒன்று. அல்ல சொல்லுங்களேன், மூன்றில் ஒன்று போல நானும் மூன்றில் ஒன்று. இந்த நான் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனிதன், இந்த மூன்று பகுதி எப்போ தெரியும் சொல்லுங்க? மூன்று பகுதி, ஆவி ஆத்துமா சரீரம், இந்த மூன்று பகுதி எப்போ தெரிய வரும்? அவன் இறந்தானா எது மட்டும் கீழே கிடக்கும்? சரீரம் மட்டும் இருக்கு. உள் மனிதன் அவனை விட்டு வெளியில். அப்போ மூன்றில் ஒன்று ஒருவன் தான். மூணு இருந்தால் தான் மனுஷன். அப்போ தேவனுடைய அதே இமேஜ், அதே மகிமை, தேவனை பார்க்கிறது போலவே உங்களை பார்க்கும்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 5:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:1. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். மனுஷன் என்று பெயரிட்டார். யாரை போலவே சிருஷ்டித்தார் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் விளக்கிய கனியை யாரு பூசித்தது? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டபடி 3ஆம் அதிகாரத்தில் இந்த கனியை நீ என்ன பண்ண, புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். இங்கே அவர்கள் இந்த கனியை புசித்தார்கள். ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய சாயலை இழந்தார்கள். நல்ல கவனிச்சுக்கிடணும். இந்த தேவ சாயல் அப்படிங்கிறது எதுக்கு ஒரிஜினல் மொழியில் வச்சு சொன்னாங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ், ரெஃப்ளெக்ஷன், அப்படியே செதுக்கப்பட்ட, அப்படியே அதே மாதிரி. யார் மாதிரி? இயேசு மாதிரியே. உங்களை பார்த்தா யார் மாதிரி இருக்கணும் பின்னாடி சொல்லும்போது சொல்லி வருவேன். அப்படியே தான் என்னை பார்த்தா யார் தான்? அவரை மாதிரியே இருக்கக்கூடியவன் தான் நான். அதில் சொல்லுங்களேன். மிருகங்கள், கடல் வாழ், அதனுடைய சந்ததி இருக்கு. நான் யாருடைய சந்ததி சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுடைய சந்ததி. அப்போ தேவன் ஒரு மனுஷனை நினைச்சது போல அவர் நடத்துகிறார். தேவ சாயல் என்பது கிறிஸ்துவின் சாயல், மனிதனின் சாயல், பரிசுத்த ஆவியினுடைய சாயல். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுகிறோம். அது நம்ம 3:3 பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். 3:3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இங்க சொல்லி ஏமாத்தி என்ன பண்ண வச்சுட்டாங்க? பாவம் செய்ய வச்சுட்டாங்க. ரோமரில் 6:23 வாசிச்சுருங்க. ஒரு சில வசனங்களை வாசிச்சு நம்ம அடுத்ததுக்குள்ள போகலாம். ரோமர் 6:23, ரோமர் 3:23. ஒருத்தர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு ஒரு சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 3:23 வாசிங்க. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப அந்த பாவத்தினால ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. தேவன் ரொம்ப ஆசையா அவரை மாதிரியே, அவரை போலவே பரிசுத்தமாய், அவரை போலவே அற்புதமாய், அவரை போலவே ஒரு ஆளுகை தன்மை உள்ளவனாய், அவரை போலவே ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டாக அவர் தான் படைச்சு, நீ என்ன எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சுக்கோ, எல்லாத்துக்கும் நீ என்ன பேர் வைக்கிறியோ வச்சுக்கோ, எல்லா ஆடு மாடு யானையிலேருந்து எல்லாத்தையும் நீ தான் என்ன பண்ணணும், ஆளுகை. அந்த ஃபுல் பவர், ஃபுல் அத்தாரிட்டி அவருக்கு இருந்து அதே முழு பவரை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாம் கையில் கொடுத்து அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, இங்கே பாவம் செய்த பொழுது அந்த இமேஜில் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகுது. அதில் சொல்லுங்களேன், முழுக்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் அதிகாரத்தில் பின்னாடிலாம் பார்க்கும்போது அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறபடினால அவனை என்ன பண்ணுங்க, அவன் கொலை செய்யப்படும் பொழுது அவனுடைய ரத்தம் என்ன ஆகும்? பேசும்,
அப்படின்னு சொல்லி பேசுகிறார். 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ ஆதியாகமத்தில் 5:2 வாங்களே. இப்போ ஆதியாகமம் 5:2 வாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5:2. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் சிருஷ்டித்த நாளில் அவர்கள் மனுஷர் என்று பெயரிட்டார்கள். அடுத்த வசனம். ஆதாம் 130 வயதான போது, ஆதாமுக்கு 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான். இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்ன வார்த்தை பயன்படுது சொல்லுங்க? ஆண்டவர் சொல்றார், நமது சாயலாக, நம்ம ரூபத்தின்படி. என்ன மாதிரியே படைச்ச ஒருவன் இங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால, ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆனதுனால, இப்போ அவன் சொல்றாரு, யார் சாயல்ல அடுத்த மனுஷன் பிறக்கிறான்? ஆதாம் தேவ சாயல் தான். ஆனால் பாவம் செய்த பொழுது சாயலை இழக்கிறான். இப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை போல்டா சொல்ல முடியல தேவ சாயல்னு. யார் சாயல் போலவே பிறக்கிறான்? ஆதாமை போலவே பிறந்து வர்றான். இப்படி தான் போயிட்டுருக்கு, காலங்கள் போகுது. இப்போ இந்த ஆதாமின் சந்ததி முழுக்க தேவனையே சார்ந்தது போல, தேவன் விரும்பினது போல, அந்த முழு அத்தாரிட்டி உள்ளதாய், பரிசுத்தவானாய், பரிசுத்தத்தில் பலன் உள்ளவர்களாய் வாழ முடியாத ஒரு சூழல்லே போயிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சில வசனங்களுக்கு போவோம். இப்போ நம்ம நேரடியாக இப்போ எடுத்துக்கலாமா? ஸ்தோத்திரம். புதிய மனுஷனுடைய சாயலுக்குள்ளே நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளலாம். ரோமரில் 3ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரை மனிதன் தேவன் விரும்பி அந்த சாயலை எடுத்துக்கிட்டே போக முடியல. தேவன் விரும்பின சாயல் உண்டு தான், அவரை மாதிரியே இருக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் யாரை படைச்சாரு? ஆதாமை படைத்தார். அவன் பாவம் செய்த பொழுது அந்த சாயலில் ஒரு டிஸ்டர்ப் ஆனதுனால பார்க்குறாரு ஆண்டவர், இந்த சாயலை மறுபடியும் புதுப்பிக்கணுமே, இந்த சாயல் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட சாயலாக ஆகணுமே, என்ன மாதிரியே திரும்ப வந்தாகணுமே அப்படிங்கிற ஒரு பாரத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு? மனுஷனாய் பிறக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் பூமியில் மனுஷனாக பிறந்து மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனுடைய எல்லா கெட்டுப்போன இமேஜை மறுபடியும் மாற்றி அவரை மாதிரியே மாற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் உலகம் முழுவதும் எல்லாரும் பாவம் செய்தார்கள். மகிமையும் போயிடுச்சு, இமேஜும் போயிடுச்சு, தேவன் நினைச்ச காரியம் போயிடுச்சு, அவன்கிட்ட இருந்த பரிசுத்தம் போயிடுச்சு, கீழ்ப்படியாம வந்துருச்சு. எல்லாம் நடந்தது உண்மைதான். இலவசமாய் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு பூமியில மனுஷனா பிறந்து இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நீங்களும் நானும் எந்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. எப்படி வந்தோம்? இலவசம். யாருடைய கிருபையினால? இயேசுவின் கிருபை, அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டோம். 1 யோவான்ல 1:7 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், அந்த தேவன் மேல தேவனோடு இருந்த அந்த இமேஜை கெட்டு போனதை சகல பாவங்களையும் மாற்றி என்ன பண்ணுது? நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? இப்போ ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்ச ரத்தத்தினால ஒரு மீட்பை ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ வாசிக்கலாமா? எபேசியர் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4:22 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4:22, 23, 24 வாசிக்கலாம். அந்தபடி முந்தின பழைய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை, பாவம், அசுத்த வாழ்க்கையில கெட்டு போன பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆண்டவரை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நம்பிக்கை இல்லாதவங்க, நான் பாவத்தில் கிடக்கிறேன் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் இமேஜுக்குள்ளே வரணும், நீ என்ன மாதிரி இருக்கிறங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வரணும்னா நீ எதை களைஞ்சு போடணும்? பழைய மனுஷனை, பாவ மனுஷனை, இவ்வளோ நாளாக பாவத்தில் இருந்த அந்த ஆதாமின் சுபாவத்தோடு வாழ்ந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவனாய் என்னை பழைய மனுஷனை என்ன பண்ணு? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய். இப்ப ஆவி புதுப்பிக்கப்படுதா? இப்ப ஏற்கனவே ஆவியானவர் சொல்றது போல உள்ள இழந்து போன ஆதாம் பாவம் செய்த போது இறந்து போனான்னா என்ன இறந்து போனான்? மகிமை இழந்து விட்டுட்டான். ஆவியில பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லப்படுதுல, அந்த ஆவியில தேவனோடு உள்ள ஃபெல்லோஷிப் போனது. உயிரோடு தான் இருந்தார், பேசினார், நல்லா இருந்தார், திடகாத்திரமா இருந்தார், எல்லாம் வாழ்ந்தார். ஆனால் தேவனோடு உள்ள உறவுல ஒரு தடை வந்துருச்சு. அவர் ஆவி ஆண்டவரோடு கூட இருந்ததுல ஒரு ஸ்பிரிட்ல முடியல. இப்ப ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் பூமியில வந்தார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் சொல்றார், பழைய மனுஷனை களைஞ்சு போடு, நானே புதிதான ஆவிவாய் உன்னுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஊற்று. எதுக்கு அவர் ஆவியை ஊற்றணும்? அவருடைய இமேஜ் மறுபடியும் வரணும். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க பார்க்கலாம். 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். இப்ப யாருடைய சாயல்ல? பரிசுத்த ஆவி உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். அடுத்து பரிசுத்தம் உங்களுக்குள்ள வருது. இப்ப தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப எந்த சாயலா நீங்க மாறுறீங்க? பழைய சாயல் போகுது, புதிய சாயல் வந்துருச்சு. எத்தனை பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்றீங்க? என் பாவத்துக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நான் பிறந்ததிலிருந்து செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் உண்மையான தெய்வம், ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு ஆவின் அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், புதிதான ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. புதிய ஆவி வந்ததுனால மெய்யான நீதி வந்துருச்சு. உங்களுக்குள்ள தேவன் விரும்பிய பரிசுத்தம் வந்துருச்சு. நீங்க தேவ சாயலாக மாறிட்டீங்க. நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா. இப்ப தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனா எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சது உண்மைதான், பாவியா இருந்தது உண்மைதான். எல்லா பாவத்தையும் ஏசப்பா சிலுவையில் சுமந்து கொண்டு உங்களை புதிய மனுஷனா மாத்திட்டாரு. நீங்க புதிய மனுஷி, நீ பரிசுத்தவாட்டி, நீதியை செய்கிற பிள்ளை, பயப்படாத. ஹல்லேலூயா. எப்போது நீங்க நான் குற்றவாளி, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லாதவன், அந்த பழைய மனுஷனை தான் தூக்கி களைஞ்சிட்டோம்ல. பழைய மனுஷனை எங்கே அடக்கம் பண்ணிட்டோம்? ஞானஸ்நானம் போது என்ன சொல்லுது? அடக்க ஆராதனை தான். எதை அடக்க ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானங்கிறது ஒரு அடக்க ஆராதனை. பழைய மனுஷனை தூக்கி அடக்கம் பண்ணிட்டு அப்படி எந்திரிக்கும் போது ஒரு புதிய மனுஷனா எந்திரிச்சிட்டோம். சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டீங்க? அடக்கம் பண்ணாதவங்க கையை தூக்குங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நல்லா கை தூக்கி காட்டுங்க. ஆமாம், உங்கள் இமேஜ்னு கெட்டு போயிடும் இமேஜாக இருக்குது. இயேசுவை மாதிரி நீங்கள் இல்லை. கொஞ்சம் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச உடனே பாஸ்டருடைய அனுமதியோடு கூட ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து எடுக்கலாம். இன்னும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க பெரியவங்களன்னு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, ஆவின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தீங்கன்னா, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 50வது வருஷம் கூட முடிகிறதுக்குள்ள அந்த எண்டில் பாஸ்டர் அந்த ஸ்பெஷல் டேயில் எங்களுக்கு எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுத்துடும். 51வது வருஷத்தில் கால் வைக்கும்போது எப்படி இருக்கணும்? எல்லாரும் சபை முழுவதும் ஞானஸ்நானம் எடுத்ததாக இருக்கணும். சபை முழுவதும் ஞானஸ்நானம் மட்டும் இல்லை, ஆவியோடும். யோவானில் சொல்லும்போது சொல்கிறார், ஜலத்தினாலும் ஜலத்தில் பிறந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆவியில் பிறக்காம. இன்னும் அபிஷேகம்னா என்னென்னே தெரில, அந்நிய பாஷைனா என்னென்னே தெரில, வரங்கள் எப்படி செயல்படுறதுன்னு தெரில. எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 15 வருஷமாச்சு சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன். எத்தனை பாயை கிழிச்சிருக்கீங்க? ஒரு 10 பாயை கிழிச்சிட்டேன். ஆனால் நீ அபிஷேகம் விட்டுட்டீங்களா? இன்னும் அபிஷேகம் பெறல. அப்படி இருக்கக்கூடாது, அபிஷேகத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவின் அபிஷேகம் அது ஒரு பிறப்பு, மறுபிறப்பு. ஆமென். முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஜலத்தில் பிறக்கிறோம், ஆவியில பிறக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிறப்பு தான் உங்க இமேஜையே மாத்துது, உங்க சாயலையே மாத்துது. ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து, ஆவியின் வல்லமையில நிறைந்து உங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஓடும்போது உங்க இமேஜ் மாறும், உங்க குணம் மாறும். உங்களை பார்க்குறவங்க உங்களை மாதிரி பார்க்க மாட்டாங்க, தேவனை போல உங்களை பார்ப்பாங்க. அதுதான் அவருடைய திட்டமும் கூட. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க பார்க்கலாம். 1வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் புரிய வச்சு அடுத்த காரியத்துக்குள்ள போவேன். நீங்கள் கிறிஸ்துவனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கீழானவைகள் அல்ல, உலகத்துக்குரியவைகள் அல்ல. உலகம் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை அடுத்து 7வது வசனத்துக்கு போயிடுவோம். 7. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எவைகளை? 5வது வசனத்தை வாசிருங்க. எவைகளை? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் சொல்லிட்டு இவைகளை சொல்றார். அவைகளை நீங்கள் 7வது வசனத்தில் நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்கு அவைகளை செய்து கொண்டு வந்தீங்க. எதை? பாவத்தை சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு வந்தீங்க. பொருளாதார ஆசை ஓவராக இருந்துச்சு. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போவா பக்கத்து இப்போவா இருக்கீங்க? எல்லாம் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முற்காலத்தில் எழுதுறாரு, அப்படிதான் எழுதுறாரு. ஒரு காலத்தில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கல்ல, வாசிங்களே. நீங்களும் முற்காலத்தில் அவைகள் சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்திருந்தீர்கள். 10வது வசனத்துக்கு வந்திருக்கீங்களே, நேரம் 10க்கு போயிடுவோம். இப்போ எல்லாரும் எடுத்துக்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக படிங்க. நல்லா படிச்சு நிறைய அர்த்தம் இருக்குது. நான் பாயிண்ட்டுக்காக வேகமாக ஓடுறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். எப்போ? பழைய மனுஷனை கலைஞ்சு, பழைய பாவத்தை கலைஞ்சு புதிய மனுஷனாக வந்துட்டேன்னா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே சொல்கிறாரு. என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறுகிறேன். அது எப்படிப்பட்டதான்? பூரணமானது, அது புதிதாக்கப்பட்டது. அந்த புதிய மனுஷனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கணும். எப்போதும். ஒரு காலத்தில் பாவம் செஞ்சீங்க, இப்போ முழங்காலப்பட்ட உடனே ஆண்டவரே நான் பாவி அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லி பழகணும்? எப்படி சொல்லணும்? ஆண்டவரே என்னை புதிய மனுஷனாக வச்சுருக்கீங்க, நான் உங்கள் இமேஜாக நான் மாறிட்டேன், உங்களை சார்ந்தவனாய் மாறுறேன், இனி நான் பாவி அல்ல. இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவீங்க. புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பவுல் எழுதும்போது நீ பாவின்னு சொல்ல மாட்டார். வாலிபனே நீ பாவி அப்படி நம்ம பேசுவோம். நம்மளாம் வரணும் அப்படி பேசுவோம். நீ பாவத்தை செஞ்சுட்டு உட்காந்துருக்க அப்படி சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு? வாலிபனே நீ பொல்லாங்கனை ஜெயிச்சிட்ட, உன்னால் ஜெயிக்க முடியும். நீ யார் தெரியுமா? இமேஜ், என்ன மாதிரி. உன்னை பார்த்தா என்ன பார்க்குறாங்க உலகம்? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை பார்த்தா அல்லேலூயா பேர் என்ன சோத்திரம் இப்படி ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் தேவ சாயல் அப்படிங்கிறத. உங்களுக்கு அது வெக்கமாக இருக்குது. எத்தனை பேருக்கு அது வெக்கமாக இருக்குது? அப்படி அவங்க மற்ற உலகம் புறம் புரியுது. இவங்க அல்லேலூயா கூட்டப்பா, இவங்க ஸ்தோத்திரம் போட்டுட்டே இருப்பாங்கப்பா, பைபிள் தூக்கிட்டு போவாங்கப்பா, வேறையே வேலையே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் கிடச்சிச்சின்னா எங்கே போய் உட்காந்துருவாங்க பாருங்கள். 50 நாள் ஒரு கூட்டம் வைக்கிறாங்களே, 50 நாள் வந்து உட்காடுறாங்களே. எத்தனை பேர் 50 நாள் இதுவரை எல்லா நாளும் வந்துட்டு இருந்தீங்க? வந்தவங்களை விடுங்க. வராதவங்க எத்தனை பேர் இது நாள் வர? அதாவது ஒரு நாளாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை வைத்து காட்டுங்க. இனிமேல் இருக்கிற நாளில் ஒழுங்காக வந்து சேரணும். உங்களை நம்பி தானே எங்கெங்கேயோ இருந்து வர்றோம். அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போயிடுவேன். மற்ற நாளெல்லாம் வர்றாங்கல்ல. நான் ஸ்தோத்திரம் ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுங்கள். நமக்கு என்ன பண்ண, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 50 நாள் நான் அட்டன் பண்ணேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அட்லீஸ்ட் இத்தனை நாள் வரை விட்டுருங்க. இனிமேல் உள்ள நாட்களில் ஒரு 35 நாள், எத்தனை 18வது நாள்
இன்னும் மீதம் உள்ள நாளெல்லாம் நான் அட்டன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. யாருக்குங்க வேலை இல்லை, வந்திருக்க உட்காந்துருக்கலாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா அப்படின்னு நாளைக்கு வராதவங்களை போய் கேட்கணும். நாங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்குது, வீட்டில் உட்காந்துட்ருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சுருக்குன்னு நாள் கேட்குறது மாதிரி கேட்கணும். ஹல்லேலூயா. வேலையை சீக்கிரம் விட்டுட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லணும். ஆனால் வேலை பார்க்குற காலங்களில் அப்படி கூட்டம் இருந்ததுன்னா எதுக்கு லீவ் போடுறேன்னா இல்லையோ எதுக்கு லீவ் போட்டுருவேன். இந்த ஊழியம், மீட்டிங்கு, ப்ரேயர் மீட்டிங்கு, ஜெபம், லீவு, சீலெல்லாம் அதுக்கு தான் போகும். சும்மா தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். சீலை பூரா நிறையா வச்சுட்டு வீணாக காலேஜ் தான் கொடுப்பேன். ஆனால் லீவுன்னு போட்டேன்னா மீட்டிங்க்காக, ஸ்பெஷல் காரியங்களுக்காக, ஊழியத்துக்காக அப்படி போட்டதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு எங்களை ஊழியத்தில் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே தானே ஊழியம் செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஈக்குவலாக ஒரு ஃபுல் டைம் ஊழியக்காரவங்களுக்கு ஈக்குவலாக தான் ஆமாம் ஃபாஸ்டிங் ப்ரேயராக நடக்கும், எந்த மீட்டிங்காக நடக்கும், வீட்டு கூட்டமாக நடக்கும். எதுவும் டிஸ்டர்ப் ஆச்சா பாருங்கள்? இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ தியாகம் இருக்க தான் செய்யும். எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க தான் வேணும். ஆனால் கர்த்தர் அது உண்மையாக இருந்ததுனால இன்றைக்கி 50வது வருஷத்தில் தேவன் செய்த நன்மைகள் எல்லாரும் நன்றி சொல்லுகிறோம். சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் நல்லா வந்துடுவேனா, அவங்க எப்படி இருக்காங்களே, நான் இப்படியே வாழ்கிறேனே அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு உண்டாகும். உங்கள் சந்ததி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி கண்ணப்படி அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்த்தீங்கன்னா, ஓ என் வாழ்க்கையை ஆண்டவர் இவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரை தேடி யாராவது குறைபட்டிருக்காங்களா சொல்லுங்கள். யாராவது குறைபட்டிருக்காங்களா? அழகாக எழுதுறார் தாவீது கூட சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கிறார், நான் பார்த்தப்பா நீதிமானுடைய பிள்ளைங்க அப்பத்துக்கு இறங்கினதை நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அப்படி கண் கூடி இப்படி பார்த்தோன்னா நான் நல்லா இருக்கேன் பிரதர், என் குடும்பம் நல்லா இருக்கு பிரதர், இன்னைக்கு வீடு வாசலோடு இருக்கிறேன், சொந்த வீடு வாசலோடு இருக்கிறேன், காரெல்லாம் வாங்கிட்டேன் அப்படி சொல்லும்போது எப்படி ஒரு சந்தோஷம் பாருங்கள். உண்டாகணுமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பொருளாதார மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வேணும் தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து பிச்சைக்கார மாதிரியே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாமா? இப்போ அடுத்த வருஷத்துக்கு நேராக போகலாம். ஸ்தோத்திரம். 10வது வருஷத்தை வாசிட்டோமா? 10 வாசிங்க. 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சரி, ரைட். இப்போ கொலோசியரில் ஸ்தோத்திரம் 1:13 வாசிங்க. 14, 13, 14, 15 வேகமாக. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து ஃபுல்லாக படிங்க. இந்த எப்படி ஒரு மனுஷன் இந்த பாவத்திலேருந்து எப்படி அவருடைய இமேஜாக மாறிட்டு இருந்தாங்கிறத தெளிவாக இங்கே தெரியும். ஒரு இமேஜாக மாறிட்டோன்னா அந்த இமேஜை, அந்த சரீரம் யாரை போல் மாறிட்டிங்கன்னு அர்த்தம், தேவனை போல மாறின ஒருவரையும் யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நீ சரியில்லை, உங்கள் பிள்ளைங்க யாரை போல் இருக்கிறாங்க சொல்லுங்கள், யாரை போல் இருக்கிறாங்க? தேவனுடைய இமேஜ். உங்கள் வீட்டுக்காரரு ஏயா நீலாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லக்கூடாது. நீ இருக்கிறதுக்கு எதுக்கியா இருக்கிற அப்படி சொல்லக்கூடாது. வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு என்ன சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் யாரை சொல்கிறதா அர்த்தம்? இன்றைக்கி போய் சொல்லுங்க, நீ என்னை திட்டுறீங்கன்னா யாரை திட்டுற சொல்லுங்கள், யாரை திட்டுறது மாதிரி? யாருடைய இமேஜ் நீங்கள்? அந்த ஆதியாகமம் 9:1 வாசிச்சிருக்கிறே, 9:1 சும்மா. பின்பு தேவன் நோவாவையும் தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் அந்த ரத்தம் ஸ்தோத்திரம் ரத்த சிந்து பொழுது மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ. 6வது வசனம் 9:6. மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. பாருங்க, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தம். அப்படி விடுங்க, வேற மாதிரி சொல்லுங்க. மனுஷன், எல்லாரும் சொல்லுங்க, மனுஷன் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டபடியால். அவரை திட்டுனா யாரை திட்டுறது மாதிரி? புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் அம்மா என்ன பண்ணாங்க, சாராளம்மா ஆண்டவனே அப்படி சொன்னாங்க. எப்படி பாருங்க ஒரு மரியாதை இல்லை? ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க? யோ தெரில, அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் கேட்டாதான் தெரியும். என்னையா பண்ணிகிட்டு இருக்க, ஒரு இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கிற,
அண்ணன்லாம் பார்த்து சிரிக்கிறத பார்த்தா அப்பா சொல்லுங்கள் பாஸ்டர், கூட கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படி சொல்கிறது மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு. பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரையும் அவரை போலவே பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா. ஒரு சில வசனத்தை வாசிப்போமா? இன்னொரு சில 2 கொரிந்தியரில் 5:17 வேகமாக வாசிங்க. 1-2 வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் நேரம் ஆனதுனால. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, நான் குற்றவாளி அப்படி நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் வைத்திருக்கீங்க, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இன்னைக்கு போக போகிற இடங்களில் உம்மை குறித்து சொல்லுவேன். உங்கள் எண்ணம், செயல்கள், நடக்கைகள் எல்லாத்தையும் மாற்றிடுங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் பழைய சிருஷ்டி இல்லை, என்ன சிருஷ்டி? அந்த ஆதாம முதல்ல ஆண்டவர் படைச்சார்ல ஒரு சிருஷ்டி. அவன் இழந்தபோது அவன் பாவத்தின் மனுஷனாக மாறினா. அந்த பாவத்தின் சந்ததியாக நீங்களும் நாங்களும் வாழ்ந்தோம். ஆனால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அன்பினால நான் என்ன சிருஷ்டியாக மாறிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? புது சிருஷ்டி. அல்ல சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி மனசில் வைக்கணும், நான் புது சிருஷ்டி, நான் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டவன், மறுபிறப்பு படைந்தவன். அப்படிதானே இருக்கு பைபிளில் இருக்குல்ல, மறுபிறப்பு. நான் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டேன். இப்படி ஒரு இமேஜினேஷனை கொண்டு வந்து பாருங்களேன், நீங்கள் நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டீங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். உங்கள் எண்ணங்களை இன்றைக்கி மாற்றுங்க. இந்த 51வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். நான் எப்போதும் ஒன்றும் இல்லை உடனே சொல்கிறத விட்டுட்டு ஒன்றும் இல்லாதவங்களை தேடி போகிற நான் கொடுக்கிறவனா என்னை கர்த்தர் மாற்றுங்க. சத்தமா அல்லேலூயா. நான் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவானாய் ஒரு புதிய மனுஷனா நான் இருக்கேன். இன்னும் பழைய மனுஷர்களெல்லாம் தேடி போவேன், பழைய மனுஷர்களெல்லாம் ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவேன்னு ஒரு சேலஞ்ச் எடுங்க. சத்தமா அல்லேலூயா. 2 கொரிந்தியர்ல 3:17-18 வாசிப்போமா? 17 சொல்லுது, கர்த்தர் ஆவியானவர், ஆவி எங்கேயோ இங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே ஆவியானவரின் சாயலாகத்தானே, கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் மறுரூபமாகினேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி எல்லா வசனங்களை எடுத்து யோசிச்சு தியானிச்சு பாருங்க. நான் சாதாரண ஆளே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நான் யாரு? அவரை போல. நான் யார் தெரியுமா? அவருடைய சாயல். என் குடும்பம் யார் தெரியுமா? அவருடைய சாயல். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, வேலையில் என்னோ அட்மாஸ்பியர் இருக்குது, கண்ணை மூடி இந்த சுச்சுவேஷன் மாற்றுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். கண்ணை மூடி, ஆண்டவரே நான் யார்? உங்கள் சாயலில் நீங்கள் வந்து அந்த இடத்துல அற்புதம் நடக்கும்ல, நான் போகிறேன், இங்கே அற்புதம் நடக்க போகுது. ஒருத்தர் வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்? நான் போகிறீங்க ஜெபம் பண்ண, அந்த போன உடனே கண்ணை மூடணும், பார்க்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, ஆண்டவரே ஆவியானவரே நீ எனக்குள்ளே வந்துட்டீங்க, நான் புது சிருஷ்டி, புதிய மனுஷன். நான் யாருடைய சாயல்? உங்கள் சாயல். நீங்கள் என்ன காரியம் செய்வீங்களோ அதை நான் செய்வேன். நீங்கள் கை நீட்டினா அற்புதம் நடக்கும்ல, நான் இப்போ கை நீட்ட போகிற அற்புதம் நடக்க போகுது. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் போய் உட்காந்து நிறைய காரியங்களை பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். ரோமரில் 8 வாசிங்க பார்க்கலாம். 8:28 எழுதி வச்சுங்க. இல்லைன்னா 28:30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்க 28 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரவனா. 29 வாசிக்கிறேன். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரவனாக இருக்கும் பொருட்டு எவர்களை யாரு முதற் பேர் யாரு? இயேசு. அடுத்து யாரு? இயேசுவை போல யாரு? ஆதாம். ஆதாமுக்கு அப்புறம் பாவம் செய்த மனுஷன். இப்ப சொல்றாரு, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்காரா? ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? 30வது வசனம் சொல்றது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பாவியா மாத்திட்டாரா? நிறைய பேர் பார்க்குற போற, நீ ஒரு பாவி,
ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை, இப்படியே சொல்கிறத விட்டுட்டு உன்னை நீதிமான். வசனம் அப்படி தான் சொல்லுது, வசனம் அப்படி தான் சொல்லுது. நான் ஏதாவது புதுசாக சொல்லல. நீதிமான், வாசிங்க பார்க்க, நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ நீ யாருடைய சாயலுக்கு வந்துட்டீங்க? இப்போ தேவ சாயலுக்குள்ள வந்துட்டீங்க. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதான் ஃபைனலுக்குள்ள வர்றோம். நானும் நீங்களும் தேவ சாயல், தேவ சாயல் ஆயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் இப்போ முக்கியமான. 50 வருஷத்தில் இன்றைக்கி புரிஞ்சிட்டீங்க, அல்லது நீங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், பழைய சத்தியமாக இருந்திருக்கலாம். நான் இன்றைக்கி ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு பழசாக கூட இருக்கலாம். திரும்ப ஒரு ரிமைண்டராகவே இருக்கட்டுமே. நீங்கள் யாரை போல இருக்கீங்கன்னு அர்த்தம்? யாரை போல இருக்கீங்க? தேவனை போலவே இருக்கிறீங்க. மைண்ட் வச்சுடணும். அப்போ தேவன் இந்த பூமியில் வாழும்போது அவர் எல்லா காரியங்களையும் செய்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். போகும்போது சொல்கிறாரு, நீ எப்போது என்னை கூப்பிட்ட உடனே நான் வருவேன், அற்புதம் செய்வேன், திரும்ப போயிடுவேன், மறுபடியும் உட்காந்து நீ கூப்பிடு, நான் வருவேன் அப்படிங்க சொல்லியிருக்காரா? மார்க் 16 வாட்சி முடிச்சு உங்களுக்கு நான் ஃபினிஷிங் முக்கியமானது. எல்லாருக்கும் மார்க் 16, 17 வாங்களே சீக்கிரம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை யார் எடுப்பாங்க? யார் எடுப்பாங்க? யார் எடுப்பாங்க? இயேசுநாதர் எடுப்பார், நான் எடுப்பேன். பாஸ்டர் மட்டும்தான் இந்த எடுப்பாங்க. சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். விசுவாசிகளை தான் இங்கே சொல்கிறார். நீ பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசிகளா? உங்களை பார்த்தா ஊழியக்காரர் மாதிரிலாம் தெரியுது. எத்தனை வருஷம்? 25 வருஷத்துக்கு மேலே. அவங்கெல்லாம் பிறந்த சைல்டுலேருந்து இங்கே இருக்கிறாங்க. நீ யாரெல்லாம் 10-20 சபையை கட்டியிருக்கணும். எங்கள் சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்று ஊழியத்துக்கு போயிடணும், இல்லையா இங்கெங்கெல்லாம் சபையிலேன்னு தேடி பிடிச்சி கிராமத்து சபையாவது உங்கள் வாழ்க்கையில் கட்டிடணும் சீக்கிரமாக, அப்படி சொல்லி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் சபை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அட்லீஸ்ட் சின்ன சச்சம், எனக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லலை. அப்படி சொன்னோம்னா அது சுயமாயிடும். நீ எங்கேயோ கண்டுபிடி, இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், வாழ்நாளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குடிசையாவது போட்டு கொடு, ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும். நல்ல சொல்லுங்களேன். ஆமாம், ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். இத்தனை வருஷமாக உட்காந்து சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, மறுபடியும் சாப்பிட்றது, எம்புட்டு 3 அரிசி சாப்பிட்ருப்பீங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை, ஒரு நாள் 4 நாள் 10 நாள் 20 நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு அதை சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒன்று சாதனை செய்வோம், ஏதோ ஊழியங்களுக்காய் தாங்குவோம். சத்தமாக ஹல்லேலூயா. சரி வாசிங்களேன். சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு சொல்லிட்டு போகிறாரு, நான் போக போகிறேன், என் வேலை முடிஞ்சது. நீ என்ன பண்ணுங்க, விசுவாசிகளை நடக்கும் அடையாளங்கள் ஆவன, சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு ஏதுவான. வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது ஸ்பரிசத்தில் அவர் போய் உட்கார்ந்துட்டார். யார்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டார்? சொல்லுங்க, யார்கிட்ட? ஏன்னு சொல்லணும், நம்ம கிட்டன்னு கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், கையை கொடுத்து சொல்லுங்கள், என்கிட்ட முழு பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த சூலூரில் இருக்கிறாங்களா வெளியில் மக்கள், இங்கே உட்காந்துருக்கிறது இவ்வளோதான். இந்த எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும், நம்ம சூலூரில் உள்ள எல்லா மக்களையும் இங்கே கொண்டு வரணும். பக்கத்தில் உள்ள இடத்துல ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு வச்சுங்க. ஹல்லேலூயா. இதை சீரவர் ரசிக்க மாட்டாரா? அதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். கோடிகளெல்லாம் சர்வசாதாரணம். என்ன ஒரு மாதிரி பார்த்து சொல்கிறீங்க? ஆமேன். அட நல்ல விசுவாசமாக சொல்லுங்க. நீங்களா நல்ல விசுவாசம் சொல்லுங்க. ஆமேன். மத்தேயுவில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வருஷத்தை வாசிங்களே. ஸ்தோத்திரம். 19 வாசிங்களே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் 18 இருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி யார? சீஷர்கள் எல்லாரையும் நோக்கி அவர் வெளியில் அவர் போக போறாரு, அவர் பரலோகம் போக போறாரு. சொல்றாரு, அவர்கள் எல்லாரையும் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த உலகம் யாரு கையில் இருக்கு? பிசாசு கையில் இருக்கு. பிசாசு கையில், அந்த கையில் இருந்தது தான் இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது பிசாசுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார். பாதாளத்தினுடைய திறவுகள் எடுத்தார், அதிகாரத்தை அவர் எடுத்துட்டாரு. அதிகாரத்தை, பெரிய அதிகாரத்தை, வல்லமையை கையில் வச்சுட்டு, நீ என் இமேஜ், நீ என்ன மாதிரி,
நீ என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வானத்திலும் பாருங்க வசனம் பாருங்க, வானத்து பூமியிலும் சகல அதிகாரம் இங்கதான் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்க இன்னையிலிருந்து சொல்ல பிசாசு கொடுக்கப்பட்டு சொல்லக்கூடாது. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயேசு சொல்றாரு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்க எல்லாரும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை தூக்கி உங்க கையில தர்ற, நீ என்னுடைய இமேஜ் தான், அது புரியாதனால தான் நான் வந்தேன், ரத்த சிந்தி உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், அந்த முழு அதிகாரம் பிசாசிட்டு அந்த அதிகாரத்தை இருந்தது தான். அவன் பேசினான் எப்போ? சிலுவைக்கு முன்னாடி. சிலுவைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை அவர் எடுத்துட்டார். எல்லா அதிகாரம் என் கையில் இருக்கு, அதனால நீ புறப்பட்டு போ, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோட இந்த அதிகாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். செய்ய வேண்டியது இயேசுநாதரா நீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், யார் செய்ய வேண்டியது? யார் அவருடைய இமேஜ்? யார் அவரை மாதிரி? அவரை போல யாரு? நான் தான். அந்த அற்புதத்தை செய்கிறது யாரு? நான் தான். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிப்புகள் நடத்துறது யாரு? இயேசுநாதர் தானே. யாரு? நான் தான். நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா. அழகா சொல்லி முடிக்கிறாரு, உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறாரா? எப்படி வந்தார் எனக்குள்ள? ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு. ஆவின் அபிஷேகம் எனக்கு அச்சாரமா வந்துட்டாரு. எனக்குள்ள இருக்காரா? அப்பப்போ வந்து போவாரா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, கையை தட்டி வேகமாக பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது ஆவியார் வந்துட்டு அப்புறம் ஓடிடுறாரு உலருக்கு, அப்படி நினச்சிட்டு இருக்கோம். என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாரோ எங்கே இருக்காரு? என்ன நடக்குது? ஜெபம் பண்ணும்போது ஜீவ ஊற்று பிறப்புது. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஊற்று எனக்குள்ள இருந்து பொங்குது. என்னுடைய எல்லா அவயவங்களையும் பிடிக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அபிஷேகத்தை பெறாதவங்களுக்குள்ள தான் ஆண்டவர் எனக்குள்ள வாருன்னு கேட்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. வேலைக்கு போகும்போது, சாப்பிடும்போது, பிள்ளை அடிக்க போகும்போது, வீட்டுக்காரரை திட்டும்போது, வீட்டுக்கார அம்மாவை அடிக்க போகும்போது சொல்லுங்க, யாரு எங்கே இருக்காரு? அவர் நீங்கள் வாட்டில் இருங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர் சொன்னது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று. இன்றைக்கி ஒரு மாற்றத்தை பண்ணுங்கள். என்ன வேணுமா? ஆண்டவருடைய இமேஜ் நான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவரை மாதிரி இருக்கிறேன், அவரை போலவே இருக்கிறேன். வரக்கூடிய 51வது வருஷத்து தொடக்கத்திலேயே ஒரு முடிவோடு போக போகிறோம். நான் அவரை போல சாயல், அவரையே சுமந்து அவரை காட்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? எழுந்திருப்போமா? எல்லோரும் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹரிபாலா சந்தரா தீமனா ஹந்தரா ஊராகாலா ஷதரா தியாதரபா. ஆண்டவர், நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை, நீங்கள் சாதாரண ஆளுங்கிறத சொல்ல தான் வந்திருக்கிறோம். நீங்கள் ஏதோ வந்துட்டு போன ஒரு நபராக இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு சாதனையாளராய் மாறணும். இத்தனை வருஷத்தில் ஊழியத்தை செஞ்சு பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல், எனக்கு ரோல் மாடல், நம்ம ஒவ்வொருவருக்கும் ரோல் மாடல். அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, செய்ய முடிஞ்சது கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்ம எல்லாரும் அவங்களுடைய ஊழியத்தில் ஜெபத்தில் நம்ம எல்லாரும் நிற்கிறோம். ஊழியங்கள் எங்கெங்கேயோ கட்டப்படுது. நான் ஒரு ஊழியத்தை கட்டியிருக்கிறோம், அங்கே இடத்துல ஊழியத்தை செய்கிறோன்னா அதுக்கு ஒரு சீடு இங்கே இருக்குது. ஆமேன். இங்கே ஒரு 9 வருஷம் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். எப்படி டிசிப்ளின். நாங்கள் ஒரு காலத்தில் வேறு ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பாஸ் சொல்லிடுவாங்க, ஆராதனை எடுக்கணும்னா டெய்லி புது பாட்டு பாடணும். இதுக்காகவே நான் புது பாட்டாக தேடிக்கிட்டு தெரியுவேன் கேசட்டை வாங்கி. ஆமாம், அது அப்போ ஒரு மாதிரி இருந்தது அந்த டிசிப்ளின். நான் இப்போ எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், எல்லாம் புது பாட்டு பாடுறேன். ஏன் தெரியுமா? எங்கே தெரியுமா காப்பி அடித்தேன்? பாஸ்டர்ந்து காப்பி அடிச்சு நிறைய காப்பி அடிச்சிருக்கேன். அது மாதிரி நிறைய காரியத்தை காப்பி அடிச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தேவ மனிதர்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் இருக்கேன், ஆண்டவரே ஊழியரோடு இணைந்து நிற்க, அது ஊழியத்தில் இணைந்து நிற்க என்னை பயன்படுத்துங்க. எல்லோரும் கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே நம்முடைய சாயல்பா, என்னை சாயலாக என்னை வச்சுருக்கீங்களே, என்னை ஆண்டவரே என்னை நம்புறீங்களே, என்னை ஊழியனாக வச்சுருக்கீங்களேப்பா, ஊழியம் செய்யும்படி என்னை அழைத்திருக்கீங்களே,
ஏதோ நான் இருந்தேன் போனோன்னு இல்லாதபடி என் வாழ்க்கையில் ஒரு சாதனையாளராய் நான் மாறணுமே. வாயத்தருங்க, வாயத்தருங்க. ஏசப்பா, ஏசப்பா என்ன ஒரு சாதனையாளராய் மாற்றுங்க. ஆண்டவருடைய மகிமை எனக்குள்ள இன்னும் கூடட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், மகிமையின் மேல மகிமை, அப்படிலாம் வார்த்தை சொல்லப்பட என்ன தெரியுங்களா? இன்னும் மேலே உங்கள் மேலே தேவனுடைய கரம் இன்னும் அளவில்லாமல் இருக்கிறத கர்த்தர் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஊராகல் பாலா ஷத்தர் அதிகமாக நம்ம அந்நிய பாஷையில் பேச, அதிகமாக ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆவியில் ஜெபிக்க தீர்மானத்தை எடுங்க. எப்போது ஜெபிக்கிறவனாய் ஏதாவது செஞ்சிடணுமே, இந்த மனுஷனை பார்த்தா ஏதாவது ஊழியம் செஞ்சிடணுமே, யாராவது இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்துடணுமே, ஏதோ ஒன்று நான் பண்ணிடணுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு வைராக்கியம் என்னில் பெருகட்டும்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கார்மெண்ட் இந்தியா மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே எங்களையும் வச்சிருக்கீங்களப்பா, எங்களையும் பிள்ளையா வச்சிருக்கீங்களப்பா. இந்த ஊழியத்தில் எங்களுக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு இடத்த வச்சிங்களப்பா. நன்றியப்பா சொல்லுங்க. நன்றியப்பா. இன்னும் நான் சாதிக்க வேண்டியது அதிகம், செய்ய வேண்டிய தூரம் அதிகம், ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். ஆண்டவரை இணைந்து நிற்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகம். நான் ஏதோ வாழ்ந்தேன் இல்லப்பா. வரக்கூடிய நாட்கள் என்ன சாதனையாளராய் மாற்றுங்க. சொல்லுங்க, சாதனையாளராய் மாற்றுங்க. ஆண்டவருக்கு அந்த அன்பின் தேவனை சாதனையாளர் என்று சொல்லி இமேஜ் நீதான் சொன்னவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஷாபாலா அந்நிய பாஷையில் ரிஹால்பா லாஹரா திக்கன் மராதியா துராபா, அவருடைய அதே மகிமை வல்லமை, அந்த மகிமையின் மேல மகிமை அடைகிற ஒரு பெரிய அபிஷேக கரம் இந்த நாள்ல இந்த புதிய ஆண்டுக்குள்ள கால் வைக்கிற நமக்குள்ள அந்த கிருபைகள் பெருகுவதாக, கிருபைகள் பெருகுவதாக, ஊழிய பாரம் பெருகுவதாக, ஊழிய தாகம் பெருகுவதாக, அபிஷேகம் இன்னும் கூடுவதாக. ஓ ராகால் பலகரா திவலவர தியாதரபா மிக்கரா தியாகரா பாலவா. வாயை தருங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. உண்மை நான் பிரதிபலிக்கிறவனாக வேலை ஸ்தலங்களில், வீடுகளில், குடும்பங்களில், ஊரில், நான் வசிக்கிற பகுதிகளில் உண்மை காட்டத்தக்கதாய் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறதுக்காக நன்றியப்பா. உராபாலா ஷதரா தீபாலகா ராபாராபா உரகபாலா ஷதரபா. அபிஷேகம் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றியா. அபிஷேகம் தந்து எங்களை தந்து செய்தீரே நன்றியா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எளிய முறையிலே தேவனுடைய சாயலை குறித்து, தேவனுடைய சாயல் இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த அருமையான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம். ஒவ்வொரு நிமிடமும் இதை உணர்ந்து கொள்வோம். நான் இந்த உலகத்தான் போல அல்ல, ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நான் தேவ சாயல். நான் தேவ சாயல். தேவ சாயல் இருக்கிறவன் அந்த தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பையன் அப்பாவை போல பிறந்திருந்தா போதாது, அப்பாவை போல நடந்து கொள்ளணும். அந்த குணாதிசயங்கள் இருக்கணும். சாயல் மட்டும் போதாது, அந்த குணாதிசயங்களும் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அருமையான சத்தியத்தை இன்னைக்கு கற்றுக்கொண்டார். அந்த சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உடைய தாசனை கொண்டு வந்து எங்களுடைய மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவர் எங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கத்தக்கதாக நல்ல செய்தி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஆகவே நாங்கள் உம்முடைய சாயலின்படியாக இருந்து உம்முடைய சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக, நீர் செய்ததை போல செய்ய, நீ நடந்து கொண்டதை போல நடந்து கொள்ள
நீர் பேசினதை போல பேச எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான தேவ ஊழியரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே அம்மாவையும் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான மனைவியும் மகனையும் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக, அதை அடைந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.